ஒடிசாவில் பாலியல் தொல்லை காரணமாக கல்லூரி வளாகத்தில் மாணவி தீக்குளித்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. தனக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்த துறை தலைவர் மீது கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தீக்குளித்த அந்த மாணவி 90% தீக்காயங்களுடன் புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை காப்பாற்ற முயன்ற மற்றொரு மாணவருக்கு 70% தீக்காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்கள் இருவருக்கும் அளிக்கப்படும் சிகிச்சை பற்றி நேரில் சென்று கேட்டறிந்த முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி உயர் சிகிச்சை தேவையெனில் ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் டெல்லி அனுப்ப தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட தேசிய மாணவர் சங்கத்தினரை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.